வெல்கம் வியூவர்ஸ். அன்று மார்ச் 2, 2024 முத்தியால்பேட், பாண்டிச்சேரி. ஆட்டோ ஓட்டுநர் மகளான 9 வயது சிறுமி ஆர்த்தி தன்னோட ஸ்கூல் லீவ் விட்டதுனால வழக்கம் போல தன்னோட தெருவில் பசங்களோட விளையாட போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததை கவனிச்ச ஆர்த்தியோட பெற்றோர் ஆர்த்தி எங்கே போனான்னு வெளியே வந்து தேடி இருக்காங்க. வெளியே பசங்களோட இல்லைன்றதை நோட் பண்ண ஆர்த்தியோட பெற்றோர் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டாக செக் பண்ணுறப்போ ஃப்ரெண்டு வீட்லேயும் இல்லைன்றதை நோட் பண்ண பெற்றோர் பயந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து காவல்துறை தீவிரமாக ஆர்த்தியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தன்னோட பொண்ணு வீட்டுக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துருவான்ற நம்பிக்கையில் இருந்த பெற்றோருக்கும் இந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்ற தைரியத்தில் இருந்த காவல்துறைக்கும் இறுதியாக கிடைச்சது இந்த பொண்ணோட இறந்த உடல் மட்டுமே. யார் இந்த ஆர்த்தி, எதுக்காக ஆர்த்தியை கொலை பண்ணணும், யாரு கொலை பண்ணாங்க, இப்படி பாண்டிச்சேரி முழுவதும் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக பேசிகிட்டே இருக்க சிறுமி ஆர்த்தி கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபெம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்டோ ஓட்டுநர் நாராயணன் மகளான 9 வயது சிறுமி ஆர்த்தி முத்தியால்பேட்டில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கூல் லீவுன்றதுனால வழக்கம் போல் தன்னோட தெரு பசங்களோட விளையாடிட்டு இருந்த ஆர்த்தி ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததை நோட் பண்ண ஆர்த்தியோட பெற்றோர் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்த்தி அங்கே இல்லாத நோட் பண்ண பெற்றோர் பயந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. முத்தியால்பேட்டில் இருக்க ஒரு இடத்துலையும் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் முத்தியால்பேட்டில் போதுமான அளவுக்கு சிசிடிவி இல்லாததுனால ஒரு இடத்துல மட்டும் இருந்த சிசிடிவியை போலீஸ் செக் பண்ணி பார்த்ததுல அந்த சிசிடிவியில் சிறுமி ஆர்த்தி ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பதிவாயிருக்கு. அடுத்து போலீஸ் சிறுமி ஆர்த்தி முத்தியால்பேட்டையை விட்டு வெளியே எங்கேயும் போகலன்றதை கெஸ் பண்ணிட்டு முத்தியால்பேட்டில் இருக்க ஒரு வீட்லேயும் இருக்க ஃப்ரிட்ஜு, பீரோ, அவங்க வீட்டு பின்னாடி இருக்க ட்ரைனேஜ் இது எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி செக் பண்ணி எங்கேயும் ஆர்த்தி இல்லைன்றதை நோட் பண்ண போலீஸ் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி விசாரணை போயிட்டு இருக்க அப்போ தான் சரியா சிறுமி காணாமல் போய் 4 நாட்கள் கழித்து சிறுமி இருந்த முத்தியால்பேட் பக்கத்தில் இருக்க ஒரு அம்பேத்கர் என்ற நகரில் ஒரு ட்ரைனேஜில் ஒரு துணி மூட்டை ஒன்று இருக்கிறதா, அது சந்தேகப்படும்படி இருக்கிறதாகவும் அங்கே இருக்க ஒரு நபர் கால் பண்ணி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. இதனை அடுத்து காவல்துறை அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்க துணி மூட்டையை எடுத்து பார்க்குறாங்க. அந்த துணி மூட்டையில் ஒரு அழுகிய உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழுகிய உடல் ஒரு சிறுமியதாகவும் அந்த சிறுமியோட கைகள் கால்கள் கட்டப்பட்டு ஒரு துணி, அதாவது ஒரு வேஷ்டி துணியில் கட்டப்பட்டு அதை காவாயில் தூக்கி போடப்பட்டுள்ளது அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனால தான் அந்த மூட்டையில் இருந்த உடல் சிறுமி ஆர்த்தின்றதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி கொடூர செயலை கண்டித்து முத்தியால்பேட் ஏரியா லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே போதை நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இதை உடனே அரசு முற்றிலுமாக தடுக்க வேணும் அப்படின்னு அங்கே போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. முத்தியால்பேட்டு பக்கத்தில் இருக்க அம்பேத்கர் நகரில் இருக்க ஒரு மணிகூண்டு என்ற இடத்துல முத்தியால்பேட் லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே 1000 பேர்கிட்ட க்ரௌடாக சேர்ந்து அங்கே போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. போலீஸ் எவ்வளோ சொல்லியும் கூட்டத்தை கலைக்காத முத்தியால்பேட் லோக்கல் பீப்புள் சிறுமி ஆர்த்திக்கு கொலை வழக்கில் ஈடுபட்ட எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படின்னு அங்கே போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக லோக்கல் பீப்புள்ஸ் அங்கேருந்து கலையிற மாதிரி இல்லை. ஸோ இதனால அங்கே இருக்க ஒரு சில அரசு அதிகாரிகள் முத்தியால்பேட் லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட சிறுமி ஆர்த்தியோட கொலை வழக்கில் ஈடுபட்ட அனைவரும் கைது பண்ணி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதுனால அங்கேருந்து கூட்டம் கலைஞ்சிருக்கு.
இதனை அடுத்து விசாரணை ஆரம்பித்த போலீஸ் முத்தியால்பேட்டில் இருக்க லோக்கல் பீப்புளில் இருவரான 19 வயதான கருணாஸ் 59 வயதான விவேகானந்தான்ற 2 பேரையும் கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணலை அப்படின்னு போலீஸை ஏமாத்தின கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுனால ஒரு உண்மையா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயம் இதுதான். இப்படி தெருவில் விளையாடிட்டு இருந்த சிறுமி ஆர்த்தி விவேகானந்தா ஆர்த்தி கிட்ட போயிட்டு நான் உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை காட்டி சிறுமி ஆர்த்தியை கூட்டிட்டு போயிருக்கான். தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன விவேகானந்தா கூட்டாளி கருணாஸையும் கூட சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சிறுமிக்கு பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்த விவேகானந்தா கிட்ட கருணாஸும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தரும்படி எனக்கு கொடுக்கும்படியும் கேட்டிருக்கான். இதனால இருவருக்கும் அதே இடத்துல தகராறு நடந்திருக்கு. நடுவுல ஆர்த்தி பயந்து சவுண்டு போட்டதுனால நாங்க தான் அவளை வெளியே சவுண்டு கேட்க கூடாது அப்படின்னு அடிச்சு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருக்கானுங்க. கொலை பண்ண சிறுமியோட ஆர்த்தி உடம்ப பக்கத்துல இருக்க அம்பேத்கர் நகர்ல இருக்க கால்வாயில ஒரு துணி மூட்டையில, அதாவது விவேகானந்தோட வேஷ்டியில ஆர்த்தி கைகாலில் கட்டப்பட்டு வேஷ்டி துணியில போட்டு மூட்டை கட்டி பக்கத்துல இருக்க கால்வாயில தூக்கி போட்டிருக்கானுங்க. பெற்றோர் பெத்து வளர்த்து பாசமா ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம வளர்த்த தன்னோட குழந்தை போதைக்கு அடிமையாகின ஒரு சில பேரால இப்படிப்பட்ட கொடூரங்கள் செய்யறதுனால இந்த சமுதாயம் பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ டியர் வியூவர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் இப்பதான் ஸ்டார்டிங் விசாரணை இருக்கனால இவ்வளவு விஷயம் தான் என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த கேஸ் நிலைமை எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, பாய்.